சோழராணி. அத்தியாயம் 16. பகலவன் குடதிசை வானில் சிறிதே தாவிய பொழுதில் வாள் தரித்து பயிற்சி திடலுக்கு வரவேண்டும் என்ற செய்தியோடு ஒரு பணியாளன் வந்து நின்றான். குடிலின் கட்டிலின் மீது சாய்ந்தபடி தன்னை மறந்த இன்ப நினைவுகளில் லயித்திருந்த இளங்கோ செய்தியுடன் பணியாளன் வந்ததும் சிந்தனை கலைந்துவிட சட்டென்று எழுந்து வாள் உரையை அணிந்து கொண்டு வழக்கப்படி 2 குத்து வாட்களையும் கச்சைக்குள் சொருகி கொண்டு வாட்பயிற்சி திடலை நோக்கி நடந்தான். திடலில் அவனது வரவை எதிர்நோக்கி நின்றிருந்தனர் பெரிய மல்லரும் இளவரசன் ராஜேந்திரனும். மாணவ வீரர்களில் சற்று அகவே கூடிய சிலர் மட்டுமே நின்றிருந்தனர். முற்பகலில் குத்துவால் எரியும் திடலில் குழுமி இருந்தது போல பெரும் கூட்டம் இல்லை. வா வீரனே, நமது பயிற்சியை தொடங்கலாமா என்றார் அந்த தாடி நரைத்த இளைஞர். அப்போதுதான் நேற்று இரவில் சில சூட்சும வாழ் பயிற்சிகளை உனக்கு கற்றுத்தருகிறேன் என அவர் கூறியிருந்தது நினைவில் சுரீரென தைக்கவே லேசாக திடுக்கிட்ட இளங்கோ தொடங்கலாம் ஐயா என்றான். சரி வா என்ற குருநாதர் தனது நீண்ட பெரும் வாளை உரையிலிருந்து உருவி எடுத்தார். அவனும் அவர் எதிரே வந்து சில அடிகள் இடைவெளி விட்டு நின்று தனது வாளை எடுத்து தனது வழக்கப்படி வணங்கி நின்றான். என்னை ஓங்கி உன் முறையில் தாக்கு என்ற ஆச்சாரியார் தனது வாளால் அவன் வாளை தேக்கி நிறுத்தி இப்படியும் தடுக்கலாம் என்றவர் வேறு சில கோணங்களிலும் தனது வாளை மாறி மாறி வீசி இந்த முறைகளிலும் தடுக்கலாம், அப்படி தாக்க வரும் எதிரியின் வாளை திருகி தட்டிவிடும் முறையைத்தான் இப்போது உனக்கு நான் செய்து காட்டப் போகிறேன் என்ற குருநாதர் என்னை மிக விரைந்து தாக்கு, அதாவது எதிரி போல எண்ணி தாக்கு என உத்தரவிட்டார். அவரின் கட்டளை கிணங்க தனது வாளை ஓங்கி வலிமை காட்டி தாக்கினான். அவன் வலிமையோடு தாக்கிய போது அவன் வாள் காற்றை கிழித்து கொண்டு குருநாதரின் தலைக்கு மேலிருந்து கீழிறங்கியது. 1/4 வினாடிக்கும் குறைந்த நேரத்தில் தனது வாளால் அவன் வீச்சை தடுத்த குருநாதர் தான் நின்ற இடத்திலிருந்து திடுமென கால்களை மாற்றி நின்று தனது வாளால் அவன் வாளில் பாய்ச்சலை பாய்ந்த திசையில் மாற்றி ஒரு திருகு திருகினார். தனது வாளை அவன் சற்றும் எதிர்பாராத உத்தியில் திருகியதும் அவனின் வாள் பற்றிய வலது கரத்தின் மணிக்கட்டில் உயிர் போவதை போன்ற வலியை உணர்ந்தான். மறு வினாடி அவ்வாளை இறுக பற்றியிருந்த அவனது பிடி நழுவியது. அந்த நிலையில் வாளை தட்டி விடாமல் நிறுத்திய பெரிய மல்லர், இது ஒரு முறை வீரனே என்றவர், எங்கே, நான் உன்னை இப்போது தாக்குகிறேன், இந்த முறையை பயன்படுத்தி எனது வாளை தட்டிவிட முயற்சி செய் என்றவர் 2 அடி பின்வாங்கி நின்று கொண்டார். சற்று அவகாசம் அளித்த குருநாதர் என்ற ஒலி எழுப்பி பாய்ந்து சென்று இளங்கோவை தாக்கினார். சற்று முன்பு அவர் செய்தது போல அவரின் வாள் வீச்சை தடுத்த இளங்கோ கால்களை மாற்றி நின்று அவர் வாளை தனது வாளால் திருகிவிட முழு மூச்சில் முயன்றான். அவரை போல அத்தனை லாவகமாக அந்த முறை கைவரவில்லை. முயற்சி செய் என தூண்டினார் பெரியவர். அவனால் இயலவில்லை. ஆனால் அவன் சோர்ந்து விடவும் இல்லை. மேலும் வலிவை கூட்டி திருகினான். அவன் என்னதான் முயன்றும் அவர் வாளை திருகி சுழற்றி திசை மாற்ற முடியாமல் மீண்டும் மீண்டும் முயற்சித்தான். ஆனால் தோல்விதான் கிட்டியது. அவர் என்ன அற்ப சொற்பமான அனுபவம் உள்ள வீரரா? அவர் கைவாளை திசை மாற்றி தட்டிவிட தொடர்ந்து பல நாழிகைகள் பயிற்சி தொடர்ந்தது. அவனது முயற்சிகளும் தொடர்ந்தன. மேலும் அவன் அறிந்திராத சில உத்திகளையும் செய்து காட்டினார் குருநாதர். குடதிசை வானத்தில் ஆதவன் அவசரமாக மறைந்தான். மர உச்சிகளுக்கு கீழே செவ்வான பின்னணியோடு ஒளிர்ந்த மர உச்சிகளில் மலர்ந்து கிடந்த பூங்கொத்துக்களும் அதனதன் இயற்கையான நிறத்தை மாற்றி காட்டின. சரி வீரனே, இன்று இது போதும். இதே உத்திகளை நீ அறையில் தனித்திருக்கும் போது பலமுறை செய்து பழகு. நாளை காலையில் மீண்டும் தொடர்வோம் என்ற குருநாதர் அன்றைய பயிற்சியை முடித்தார். வாட்பயிற்சி திடலில் இவர்கள் பயிற்சி செய்து கொண்டிருந்த போதே அந்த பெரும் வளாகம் எங்கனும் தனித்தனியே இருந்த பல்வேறு பயிற்சி வெளிகளிலும் ஈட்டி எறிதல், மல்யுத்தம், குத்துவாள் வீசுதல், சிலம்பம் போன்ற பயிற்சிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. பகல் நகர்ந்தும் பயிற்சிகள் நின்றன. வாட்பயிற்சியை குருநாதர் முடித்து வைத்ததும் தனது வெளிகளை சுழலவிட்ட இளங்கோவுக்கு அந்த நிமிடத்தில்தான் மற்ற இடங்களிலும் பயிற்சிகள் நடந்திருக்கின்றன என்பதும் அங்கெல்லாம் எழுந்த ஒலியேதும் தான் உணராத அளவு பயிற்சியிலேயே மனம் ஒன்றி போய் இருந்திருக்கிறான் என்பதையும் உணர்ந்ததும் அவனுக்கே விசித்திரமாகப்பட்டது. குருநாதரோடு இளங்கோவும் இளவரசனும் அவரின் கொட்டாரத்துக்கே சென்று பெரிய அறையில் குருநாதரும் இளவரசனும் அமர்ந்ததும் அவன் நின்று கொண்டே இருந்தான். அவன் மட்டும் இருக்கையில் அமராமல் நின்று கொண்டே இருந்ததை கண்ட குருநாதர், ஏன் வீரனே, ஏன் நிற்கிறாய், இப்படி அமரலாமே என்று ஒரு இருக்கையை சுட்டிக்காட்டினார். அவன் ஏதும் சட்டென்று மறுமொழி கூறாமல் விழிப்பதை கண்ட குருநாதர், இங்கு இளவரசர் இருக்கிறார் என்பதற்காக நீ நிற்க வேண்டியதில்லை வீரனே, இது குருகுலம்.
இளவரசரும் இங்கு ஒரு மாணவர்தான். நீயும் மாணவன்தான். நீங்கள் அனைவருமே என் சீட குழந்தைகள்தான். இங்கு பேதமில்லை, அமர்ந்து கொள் என்றார். இளவரசனும் அமர்ந்து கொள் இளங்கோ என்றான் குருநாதரை தொடர்ந்து. மெல்ல இருக்கையின் நுனியில் அமர்ந்தான் இளங்கோ. அப்போது இளவரசர் எப்போது தன் வேட்டையை தொடங்கப் போகிறார் என்ற வினாவை எழுப்பினார் பெரிய மல்லர். வேட்டையா என்ற இளவரசன் விழித்தான். இளங்கோவுக்கும் குருநாதர் எந்த வேட்டையை பற்றி கேட்கிறார் என்பது புரியாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். ஆம் இளவரசே, பறவை வேட்டையைத்தான் கூறினேன். தங்களுக்கு நினைவு வரவில்லையா என குருநாதர் சொன்னதும் நினைவுக்கு வந்தது இளவரசனுக்கும் இளங்கோவுக்கும். ஓஹோ, அதுவா? எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் என்ற இளவரசன் லேசாக புன்னகைத்தான். நாளை காலையில் வேட்டையாடி காட்டுங்கள் என்ற குருநாதர் அதற்கு ஒரு மூங்கில் குழல் வேண்டுமல்லவா என கேட்டார். ஆம் வேண்டும், அது என்னிடம் பயணப்பையில் இருக்கிறது குருநாதரே என்றான் இளவரசன். நேற்று இரவு வந்து தங்கி மறுநாள் இரவும் தொடங்க இருந்த அந்த பின்மாலை வேளையில் இந்த போக்கில் உரையாடுவதை இந்த குருகுலமாக அல்லாமல் வேறிடமாக இருந்திருந்தால் இந்நேரம் பல முறை நாம் எப்போது பயணத்தை தொடங்கலாம் என்ற வினாவை இளங்கோ பல முறை தொடுத்திருப்பான் இளவரசனிடம். இது ஒரு விசித்திரமான இடமாக இருந்ததாலும் தங்களின் வீரத்துக்கும் போர் பயிற்சிகளுக்கும் பட்டை தீட்டுகிற இடமாக ஒரு அழகு பிரதேசமாக அமைந்து விட்டதாலும் தன்னை மறந்த நிலையில் சூழலில் ஒன்றி போயிருந்தான் அந்த கடமை உணர்ச்சி குன்றாத மெய்காவல் வீரன். திடுமென இளங்கோவை ஊன்றி பார்த்த ஆச்சாரியார், ஏன் வீரனே, நீ எப்போதும் உடைவாளுடன் இரு குத்துவாட்களையும் இடைக்கட்சியில் சொருகியிருக்கிறாய் என்றார். எங்கள் தற்காப்புக்குத்தான் ஐயா என்றான் அவன் பளிச்சென்று. தற்காப்புக்கு என்றால் சற்று புரியும்படி கூற முடியுமா என்றார் பெரிய மல்லர் இளங்கோவின் முகத்தையும் அவன் இதழ் அசைவுகளையுமே நினைத்து பார்த்தவாறு. ஒரே சமயத்தில் பலரால் நாங்கள் சூழப்பட்டு தாக்கப்படும் நிலைமை ஏற்படும் போது, அதாவது ஒண்டிக்கு ஒண்டி என்ற நிலைக்கு மேல் அதிக எதிரிகளால் நாங்கள் வளைக்கப்படுகிற போது, அல்லது நாங்களே பல எதிரிகளை எதிர்கொள்கிற போது, நாங்கள் இருவரும் எங்கள் வாட்களால் பலரை ஒரே சமயத்தில் எதிர்கொள்வோம், சமாளிப்போம். நிச்சயம் சிலரை முடக்குவோம். அதையும் மீறி இளவரசரை பக்கவாட்டு திசைகளில் நெருங்கும் எதிரிகளை நான் உடனே நெருங்க முடியாத நிலைமையில் இருக்கும் போது தொலைவில் இருந்தபடியே திசைக்கு ஒருவராக இரு எதிரிகளை தவறாமல் வீழ்த்தி விடுவேன். அல்லது வலது கரம் வாள் சுழற்றியபடி இருக்கும் போதே இடது கரத்தால் எந்த திசையை நோக்கியும் முன்னேறும் எதிரியை தேக்கி விடுவேன். எதிரியின் சிறிய தாமதத்தையும் அல்லது திகைப்பையுமே எங்களின் பெரும் வெற்றியாக மாற்றிவிடுவோம். அதனால்தான் இரு குத்துவாட்களை செருகி இருக்கிறேன் ஐயா என்றான் விழிகள் பளிச்சிட. அவன் இதுவரை கூறி வந்தவற்றை ஆமோதிப்பதைப் போல புன்னகை சிந்தியவாறே அமர்ந்திருந்தான் இளவரசன். அடடா, உனக்குத்தான் எத்தனை அசைக்க முடியாத நம்பிக்கை! அதனால்தான் வெல்கிறாய். உன் பயிற்சிகளை விட உனது திடமான நம்பிக்கையே உன் வெற்றிகளுக்கு பெரும் மூலதனம் அப்பனே. உனது குத்துவாட்கள் குறி தவறாது என்பது மெய்ப்பிக்கப்பட்ட நாள் ஒருபோதும் மறக்க முடியாத அற்புத நாளாயிற்றே. நல்லது நல்லது என்று தன் தலையை ஆட்டிக்கொண்டார் வேங்கை மல்லர். அதன் பின் அவர்களின் உரையாடல் சற்று திசை மாறியது. சரி இளவரசே, நான் ஒருமுறை அனைத்தையும் பார்த்துவிட்டு வருகிறேன். நீங்கள் உரையாடி கொண்டிருங்கள் அல்லது ஓய்வெடுங்கள். இரவு உணவுக்கு பின் நாம் ஆலோசிப்போம் என்ற குருநாதர் இருக்கையை விட்டு எழுந்தார். இளங்கோவும் நீராடுவதற்கு கிளம்பினான். அவன் மனம் மட்டும் குருநாதர் கற்பித்த சூட்சும வாட்பயிற்சிகள் பற்றியே அசை போட்டது. முன்னிரவில் ஒரு முறை புறவிலாயத்துக்கு சென்று புறவிகளை பார்வையிட்டு சில நிமிடங்கள் ஒவ்வொன்றையும் தடவி கொடுத்துவிட்டு லாயத்திலிருந்து திரும்ப அடி எடுத்து வைத்த இளங்கோவின் முன்பு இளவரசன் ராஜேந்திரன் நின்றிருந்தான். இளங்கோ கிளம்பி செல்வதை கண்டு கனைத்த புறவிகள் தங்கள் எஜமானன் வருவதை கண்டதும் முன்பை விட கூடுதல் ஒலியோடு கனைத்தன. இளவரசனை எதிர்பாராத விதமாக புறவி லாயத்தின் வாயிலில் கண்டதும் ஒருவருக்கு ஒருவர் வியப்பும், புறவிகளின் மீது தங்கள் இருவருக்குமே ஒரே மாதிரியான பற்றும் கடமையும் இருப்பதை எண்ணி மகிழ்வும் தோன்ற புன்னகைத்து கொண்டனர். இங்கு புறவிகளை நன்கு பராமரித்துக் கொள்கிறார்கள் இளவரசே என்றான் இளங்கோ. பராமரிப்பார்கள் என்பது நான் அறிந்ததுதான். நேற்றிலிருந்து ஒரு முறை கூட நான் புறவிகளை வந்து பார்க்கவில்லை. எனவேதான் பார்த்து போகலாம் என வந்தேன். இளவரசன் புறவிகளை பார்த்து குசலம் விசாரிப்பதை போல வாஞ்சியோடு தடவி கிசுகிசுத்து திரும்பும் வரை லாயத்திலேயே நின்றிருந்தான் இளங்கோ. இருவரும் இணைந்தே லாயத்தை விட்டு வெளியேறும் போது, இரவு உணவுக்கு பின் பெரியவர் அறைக்கு வந்துவிடு இளங்கோ என்று உத்தரவிட்டான் இளவரசன். உத்தரவு பிரபு என்ற இளங்கோ தனது குடிலை நோக்கி நடந்தான். அவன் மனம் அடுத்து என்ன என்ற வினாவை எழுப்பியது. முன்னிரவு கழிந்த நாழிகையில் இரவு உணவை உண்டு முடித்து
ஒரு குவளை குருகுல பசுக்களின் சுவையான பாலையும் அருந்தி தாமதமின்றி கிளம்பினான் இளங்கோ. பெரிய கொட்டாரத்தை நோக்கி மெல்ல நடந்தான். குணதிசை வானில் இருந்து கிருஷ்ணபட்சத்து சந்திரன் தனது கிரணங்களை நீட்டி பூமியை தொட்டதால் அந்த குருகுல பெருவெளி சோபையுடன் தோன்றியது. அந்த நேரத்திலும் சந்திரனின் சாந்தமான ஒளியை பயன்படுத்தி கொண்ட சில மாணவர்கள் சிலம்பு பயிற்சி திடலில் கம்புகளை சுழற்றி கொண்டிருந்தனர். இங்கு பயிற்சி பெறும் வாய்ப்பு கூட எந்த இளைஞனுக்கும் வாழ்வில் மறக்க முடியாத அனுபவம்தான். இங்கு முழுமையாக பயிற்சி முடித்து வெளியேறும் வீரர்கள் நிச்சயம் வல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்றெல்லாம் சிந்தித்த இளங்கோவின் சிந்தனை சட்டென்று பெரிய மல்லரை பற்றிய சிந்தனைக்கு தாவியது. வைரம் பாய்ந்த அவரின் முதிர்ந்த உருவத்திற்குள் எத்தனை மென்மையான இதயமும் இருக்கிறது என்று எண்ணிய கணத்தில் அவர் தன்னை மகனே என நெகிழ்ந்து அழைத்ததையும் தனக்கும் ஒரு வாரிசு இல்லையே என்ற ஏக்கத்தை வாய்விட்டு கூறியதையும் அவன் மனம் நினைவூட்டியது. ஒரு மாபெரும் ஆச்சாரியரிடம் தானும் சில வித்தைகளை பயில கிடைத்த வாய்ப்பை ஒரு அரிய சந்தர்ப்பமாக எண்ணி மகிழ்ந்தது அந்த இளைய வீரனின் இதயம். பல பேருக்கு வித்தை கற்பிக்கிற பிறவியாக பிறப்பதும் வாழ்வதும் பெயர் பெறுவதும் சாதாரண சாதனை அல்ல என்பதையும் குருநாதர் வித்தைகளுக்காகவே தனது வாலிப பருவத்தை மட்டுமல்ல வாழ்நாட்களையே தியாகம் செய்து விட்டதையும் உணர்ந்ததும் அவன் சிந்தை சிறிதே நெகிழ்ந்து போக கனவு நிலையிலேயே நடந்து சென்றவன் பெரிய கொட்டாரத்தின் வாயிலை அடைந்ததும் சிந்தனை கலைந்தான். வாயிலில் நின்ற இரு மாணவ வீரர்கள் இளங்கோவை கண்டதும் தலை தாழ்த்தி வணங்கியதோடு தோழமையோடு புன்னகை காட்டினர். வித்தைக்கு எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் ஒரு மரியாதைதான் கிடைக்கும் போலும் என்றும் அந்த கணத்தில் நினைத்தான் இளங்கோ. பெரிய அறைக்குள் குருநாதரும் இளவரசன் ராஜேந்திரனும் உரையாடி கொண்டிருந்தனர். இளங்கோவும் அறைக்குள் நுழைந்து பொதுவாக இருவருக்குமாக வணங்கிவிட்டு அமர்ந்து கொண்டான். அவர்கள் உரையாடலில் தாராவர்ஷன் என்ற சொல்லும் படைபலம் என்ற சொற்களும் வெளிவந்ததை செவிமடுத்தபடியே அறைக்குள் அடி வைத்த இளங்கோவின் மனம் எதை பற்றி அவர்கள் ஆலோசிக்கிறார்கள் என்பதையும் ஓரளவு உணர்ந்து கொண்டது. அமைதியாக அமர்ந்தபடி அவர்களின் முகங்களையே கூர்ந்து கவனித்தான். உடனடியாக தாங்கள் ஒரு சிறந்த படையை திரட்டியாக வேண்டும் இல்லையா இளவரசே என வினவினார் குருநாதர். ஆம் குருநாதரே, மிக விரைந்து திரட்டியாக வேண்டும். திரட்டிய பின் சிறு சிறு பயிற்சிகளையும் நாம் அளிக்க வேண்டும். அதற்காகவே நான் இங்கு வந்தேன். தங்களின் பூரண ஆசி மட்டுமல்ல, ஆலோசனைகளும் அவசிய உதவிகளும் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில்தான் முதலில் இங்கு வர எண்ணினேன். ஓ, நல்லது இளவரசே. சரியான பொழுதில் சரியான பணிகளுக்கு இந்த கிழவனை நினைத்த தங்களின் மனதை வாழ்த்துகிறேன். ஆசானை நினைக்கிறவர்கள் எதிலும் தோற்பதில்லை. தாங்களும் தோற்க மாட்டீர்கள். ஆசான்களை எல்லாம் ஆராதித்து போற்றி பாதுகாக்க எனது மாமன்னர் கங்கை கொண்ட சோழரின் பேரர் அல்லவா தாங்கள்? ஜெயதேவி தங்களின் பக்கத்தில் நிற்பால் எப்போதும். அந்த கங்கை கொண்டாரின் புலிவிழிகளே தங்களிடமும் மின்னுவதை நான் உணர்கிறேன். நான் காஞ்சியிலிருந்து பயணப்பட்ட போது தாராவர்ஷனை பற்றிய சிறு சிந்தனையும் இல்லாமல் தான் கிளம்பினேன். என்னையே கடத்த மல்லர்களை ஏவிய தாராவர்ஷனை முதலில் சந்தித்துவிட வேண்டும் என்கிற பிரங்கியே அவனால் தான் எழுந்தது. இதுவரை நான் வேங்கி எல்லையை கடந்து வடக்கிலோ குடபுலத்திலோ அடி எடுத்து வைத்ததில்லை. அங்கெல்லாம் விஜயம் செய்ய வேண்டும் என்ற விருப்பமும் எழுந்ததில்லை குருநாதரே என்ற இளவரசனை பரிவோடு பார்த்த குருநாதர் அவன் உள்ளம் எத்தனை உறுதியோடு நின்றிருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டார். சில காலத்துக்கு தங்களின் முயற்சிகள் ரகசியமாக இருக்க வேண்டும் இளவரசே. தாராவர்ஷனுக்கு சாளுக்கிய இளவலும் உதவிக்கரம் நீட்டக்கூடும் இல்லையா என வினவினார் பெரிய மல்லர். ஆம், நிச்சயம் உதவிப்படைகளை அனுப்புவான் விக்ரமாதித்தன் என்றே நானும் நினைக்கிறேன் குருநாதரே. தாராவர்ஷனிடம் பெரும் படை வசதிகள் உள்ளன. அவனுக்கு விக்ரமாதித்தனின் உதவியும் கிடைக்கும். இவற்றையெல்லாம் மனதில் கொண்டே நாம் செயல்பட வேண்டும் என்ற குருநாதர் சில வினாடிகள் இளவரசனின் விழிகளை கூர்ந்து கவனித்தவர், வேங்கி படைகளில் சில பிரிவுகளை தாங்கள் பயன்படுத்தலாம் இல்லையா இளவரசே என்ற கேள்வியை வீசினார். பயன்படுத்த முடியும் என்றுதான் எண்ணுகிறேன். தந்தையாரை சந்தித்த பின் தான் இது பற்றி பூரணமாக முடிவுக்கு வர இயலும். சோழப்படை பிரிவு ஒன்றும் வேங்கியின் குடதிசையில் நிற்கிறது. எனவே சாளுக்கியரின் எதிர்ப்பை பற்றி அதிக கவலைப்பட தேவையில்லை. மேலை சாளுக்கியரின் வடக்கு எல்லைக்கு அப்பால் வேங்கியின் வடமேற்கு திசையில்தான் இந்த போர்க்களம் அநேகமாக அமையக்கூடும். வத்ச ராஜ்யத்தின் தென்கிழக்கு எல்லை வழியாக நான் நுழைய முற்படும் போது தாராவர்ஷனுக்கு என் வரவை தெரிவித்துவிட்டு நுழையவே விரும்புகிறேன் ஆச்சாரியரே என்றான். தீர்க்கமான சிந்தனை ரேகைகள் நெற்றியில் தெரிய. இத்தனை இளம் பிராயத்தில் இத்தனை ஆழமாக போர் சிந்தனைகளை வெளியிடும் வேங்கி இளவரசனை பெருமை தோன்ற பார்த்தார் பெரிய மல்லர். நல்லது இளவரசே, அந்த பணியை இன்று இரவே தொடங்கிவிடுவோம்.
இப்போது நாம் திரட்டப் போகும் படை முற்றிலும் தங்களின் முழு ஆதிக்கத்தில் மட்டுமே இயங்கும். அப்படித்தானே இளவரசே என்றார் பெரிய மல்லர். ஆம் குருநாதரே, அதன் வெற்றி தோல்விகள் அனைத்திற்கும் நானே பொறுப்பு. சுக துக்கங்களுக்கும் லாப நட்டங்களுக்கும் கூட நான் தானே பொறுப்பேற்க வேண்டும் என கூறினான் இளவரசன். அனைத்தையும் முன்பே திட்டமிட்டு வைத்திருக்கும் இளவரசனை மீண்டும் மகிழ்வும் நிறைவும் பொங்க பார்த்தார் பெரிய மல்லர். இன்னும் ஒரு ஐயம் இளவரசே என்றார் குருநாதர். என்ன ஐயம்? கேளுங்கள். ஒரு படை திரட்ட நினைப்பது என்பது அத்தனை சாதாரணமான விஷயமில்லை என்பது தாங்கள் அறியாதது அல்ல. இருப்பினும் கேட்கிறேன் என்ற குருநாதர் சிறு தயக்கத்துக்கு பிறகு தொடர்ந்தார். படை திரட்ட ஏராள பொருட்செலவாகும். ஆயுதங்கள் தயாரிக்க, புறவிகள் வாங்க, வீரர்களின் ஊதியம், உணவு தானியங்கள், பொதி வண்டிகள், வண்டிக்காளைகள் என செலவுகளும் நீளும். அதற்கு என்ற குருநாதர் இளவரசனின் விழிகளை கூர்ந்து பார்த்தார். அவர் ஒவ்வொன்றாக கேட்டு ஐயம் தீர்த்து கொள்வதை எண்ணி சினமடையாத இளவரசன் மாறாக ஒரு அனுபவம் முதிர்ந்த ஆசானிடம் இதையெல்லாம் தான் எதிர்பார்த்ததுதானே என்கிற எண்ணமும், அவர் அப்படி துருவி துருவி கேட்பதுதானே முறை என்றும், அவர் அப்படி கேட்டால்தான் தான் எதையாவது பற்றி சிந்திக்க மறந்து விட்டிருந்தாலும் இந்த சமயத்தில் அவரது ஐயம் தீர்த்து கொள்ளும் போது நினைவுக்கு வந்துவிடுமே என்றும் நினைத்தான். ஒரு பகுதி உதவியை சோழ மாமன்னர் பெருமானிடமும் ஒரு பகுதி செலவை தந்தையாரிடமும் கேட்டு பெறலாம் என எண்ணியிருக்கிறேன் குருநாதரே என்ற இளவரசனின் முகம் தொடர்ந்து சிந்தனையை காட்டிற்று. நல்லது இளவரசே. இன்று இரவே எனது சீடர்கள் சிலருக்கு ஓலை அனுப்ப வேண்டும் என எண்ணி இருந்தேன். சோழ தலைநகருக்கு பயணப்பட 2 புரவி வீரர்களை, அதாவது தகுதியான 2வரை நாளை காலையில் பயணப்பட சித்தப்படுத்த இயலுமா குருநாதரே என்றவன் அவரது முகத்தையே பார்த்தான். தங்கள் சித்தப்படியே ஆகட்டும் இளவரசே. நான் இன்று இரவே 3 தூதர்களை தனித்தனியே வேங்கியின் பல ஊர்களுக்கு அனுப்புகிறேன் என்றார் குருநாதர். அவரது முகமும் சிந்தனையை காட்டிற்று. இன்னும் ஒரு எண்ணம் குருநாதரே என்ற இளவரசனை பார்த்த குருநாதர் கூறுங்கள் என்பது போல தலையை அசைத்தார். தாங்கள் இன்று ஓலை அனுப்புவது தங்களின் சீடர்களுக்குத்தானே? ஆம், எனது சீடர்களுக்குத்தான் இளவரசே. எனது சீடர்களைத்தான் மற்ற எவரையும் விட அதிகமாக நான் நம்ப முடியும். அது மட்டுமின்றி நமது செயல்கள் ரகசியமாகவே நடக்க வேண்டுமல்லவா என்ற குருநாதரிடம், தொடக்கத்தில் நாம் திரட்டும் படைகளை பல இடங்களில் சிறு சிறு குழுக்களாக தங்களின் சீடர்களின் பொறுப்பில் பயிற்சி அளித்து சில திங்கள் கழிந்த பிறகு இங்கே தங்களின் முன்னிலையில் ஒருங்கிணைக்கலாம் என எண்ணினேன் குருநாதரே. இது பற்றி தங்களின் கருத்தை என்று இளவரசன் தயங்கிய போது, அருமையான திட்டம், அப்படித்தான் செய்ய வேண்டும் இளவரசே. அது பற்றி நானும் சற்று முன்பு சிந்தித்தேன். இது பற்றி என் சீடர்கள் வந்ததும் அவர்களையும் கலந்து ஆலோசிக்கலாம் என கருதினேன். தாங்களே கூறிவிட்டீர்கள். வல்லூருக்கு யாரும் வழி கற்பிக்க தேவையில்லை என்பதை மெய்ப்பித்து விட்டீர்கள். நல்லது, நான் ஓலைகளை எழுதலாம் என எண்ணுகிறேன் என்றார் குருநாதர். அந்த அகவையிலும் அவரிடம் காணப்படுகிற செயல் வேகமும் துடிப்பும் இளவரசனையும் அதுவரை ஏதும் பேசாமல் அமர்ந்து அவர்களின் உரையாடல்களை உன்னிப்பாக செவிமடுத்து கொண்டிருந்த இளங்கோவையும் பெரிதும் வியக்க வைத்தன. அடுத்த சில நாழிகைகளில் 3 புரவி தூதர்கள் குருநாதரின் ஓலைகளோடு அந்த குருகுலத்திலிருந்து வெளியேறினர். அவர்களின் பயணத்திற்கு கிருஷ்ணபட்சத்து சந்திரனும் உதவினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.